Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு குழிப்பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கிச்சன்ல வந்து அரிசியும் பருப்பும் வச்சு செஞ்ச மாதிரி ஒரு கார குழிப்பணியாரம் செஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம இட்லி மாவு பயன்படுத்தி கார குழிப்பணியாரத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து டிஃபன், டின்னர், ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெசிபியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிட்டு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்ல ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க்கில் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நார்மல் இட்லிக்கு ஊற்றுற மாவை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ குழிப்பணியார சட்டி எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து நான்ஸ்டிக் பேனில் தான் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றுங்க, அதில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இதை நல்லா ஊற்றியாச்சு. இப்போ வந்து தானாக திரும்பணும், அந்தளவுக்கு கொஞ்சம் வேகிற அளவுக்கு டைம் விட்டுட்டு திருப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் இல்லாட்டி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக திரும்புது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கார குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டைமிங்கும் வந்து ரொம்ப சிம்பிளான டைமிங் தாங்க, ரொம்ப அதிகம்லாம் எடுத்துக்காது. நம்ம இட்லி ஊற்றுற டைமிங் தான் எடுத்துக்கும். எப்பயும் இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக குழிப்பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதோடு வந்து சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.